தங்குற இடத்த நீங்க வச்சு சூஸ் பண்ணிக்கிறணும். இல்ல நீங்க பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் அதுக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சிருங்க. ஒரு 1500 2000 அந்த மாதிரி. திடீர்னு நம்மளுக்கு வந்து எதிர்பாராத ஒரு செலவுன்னு ஒண்ணு வரும். அப்ப அதுக்காக என்ன செய்யணும், ஒரு 1200 அமௌண்ட் 1500 இந்த ரேஞ்சில தனியா எடுத்து அந்த அமௌண்ட் நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம தனியா கவர் போட்டு எடுத்து வச்சிருங்க. இந்த 20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட், திடீர்னு யாருக்காவது ஃபங்க்ஷன், திடீர்னு டிராவல் பண்ணுவோம், ஊருக்கு போயிட்டு வருவோம், அதுக்காக ஒரு 1000 ருபீஸ். முக்கியமான விஷயம் எதை கோட்டை விடுறோம் அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸ். இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வந்து ஆயுட்காலம் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த இன்சூரன்ஸ் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப பெரிய ஹியூஜ் அளவுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். மினிமம் 1000 ருபீஸாவது என்ன பண்ணுங்க, இன்சூரன்ஸ்க்குன்னு எடுத்து வச்சிருங்க. அப்படி எடுத்து வைக்கிறது இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா உதவும். இந்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ்க்காக, டிராவலிங்காக, ஒரு அவசர கால நிதிக்காக, அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்ட்டுக்காக இப்படிலாம் நீங்க ஒதுக்கி வைக்கும்போது ஒரு 20,000 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 18,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து நிற்கும். அதுல ஒரு 2,000 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சேவிங்ஸ் எடுத்து வைக்கலாம். தாராளமா வரும். நீங்க தேவையில்லாத நீங்க செலவுகளை குறைச்சாலே மினிமம் ஒரு 2000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு மிச்சம் நிற்கும். அந்த 2000 என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் தான் நான் அதுல சொல்லுவேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 இயர்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 2000 அப்படின்னா என்ன வருது, பெர் இயருக்கு 24,000. 10 இயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2,40,000. ஆனா 7 இயர்ஸ் வரும்போது என்ன வருது நம்மளுக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் இது நேஷனலைஸ்டு பேங்க்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாசம் மாசம் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கையில வந்து ஒரு 7 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்ப இருக்கிற வேல்யூ வந்து ஒரு 4.5 லட்சம் தான் மதிப்பு வரும். பட் நம்ம கையில ஒரு ஃபண்ட் என்னைக்கும் இருக்குன்ற ஒரு சேஃப்டி ஃபீலிங் நம்ம கிட்ட இருக்கு. இங்கதான் பினான்ஸை வந்து நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா சேவிங்ஸும் இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது படிக்கும் போதே நீங்க வந்து 3 விதமா நம்ம வந்து நம்மள செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒண்ணு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கணும், இல்லையா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த வகையில வரலாம், இல்ல என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா பிசினஸ் பண்ற ஏரியால பார்க்கலாம். படிக்கும் போதே வித்தின் 21 இல்ல 25 இயர்ஸ்ல கரெக்டா படிச்சு ஒரு கவர்மெண்ட்ல உயர் அதிகாரியாகவோ, இல்ல நான் எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ல தனி ஒரு 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 இன்ஸ்டிடியூட்டையோ இல்ல ஒரு நிறுவனத்தையோ உருவாக்கக்கூடிய ஒரு நபராகவோ, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணி பெரிய லெவல்ல நான் சொன்ன இந்த பினான்ஸ் விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நிறுவனத்தை வந்து அழகா நடத்தி கொண்டு போகலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு வந்து கரெக்டா நம்ம சிக்கனமா எடுத்து வச்சோம். சின்ன வயசுலயே இந்த சேமிச்சு வைக்கக்கூடிய பழக்கத்தை உங்களுக்கும் சரி வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுல என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லும் போதுதான் தேவையில்லாத எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. சின்ன வயசுல பட்ஜெட் மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கும் போது அங்கேயே நம்ம ஃபேமிலியை கரெக்டா கொண்டு போறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கும் சேவிங்ஸை வந்து நம்ம சொல்லி தர்றோம். அது பெண்கள் கையில தான் இருக்கு. இதை நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பினான்ஸ் லெவல்லையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நான் பெரிய அளவுல நீங்க யோசிக்க வேணாம். 20,000 தான் சொல்லியிருக்கேன். 20,000 மாசம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணணும், ஒரு மாசம் 1000 ரூபாய் சேமிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு வருது, மாசம் 2,000 ரூபாய் சேமிக்கிறதுனால ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இதுல போடுறதுனால எனக்கு என்ன வருதுன்றத அந்த நாலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் குருவி தலையில வச்ச பணங்கா மாதிரி இல்லாம வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க இல்லையா, அங்கதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆசை வருது அப்படின்னு சொன்னா சேர்த்து வச்சுட்டு வாங்குங்க. சரி வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஒரு கொஞ்சம் பொறுமையான பீரியட் தான். சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கும்போது அங்கேயே தேவையில்லாத செலவுகள்லாம் அடியாகுது. இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு கடனாக இருக்கும். இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தலாம். உமன் ஆண்டர்பிரினருக்கு முக்கியமான விஷயம், நம்ம நிறைய எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லேடிஸ்க்காக கொடுக்குறாங்க. இப்போ நிறைய லேடிஸ்க்கு வந்து திறமை இருக்கும். பட் யார் அப்ரோச் பண்றது, என்ன பண்றது அப்படின்ற ஐடியா இல்லாம
நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா MSME.Chennai அப்படின்னு போட்டாலே அதுல எல்லா டீட்டெயில்ஸ் அதுல வருது. இப்ப எனக்கு மாவு அரைச்சு நான் வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்றது? அதை யார் அப்ரோச் பண்றது? அந்த மாவு மிஷினை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அதை நான் எங்க போய் டிக்ல அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். சில பேருக்கு வந்து இந்த சமையல் ஐட்டங்கள்லாம் நல்லா தெரியும். எனக்கு வந்து இந்த சமையல் பொடிலாம் விதவிதமா நான் வந்து அரைப்பேன். அந்த திறமை இருக்கு. சில பேர் சேவை மையம் அதுல வந்து அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றது. சில பேர்லாம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இதை நான் ஆரம்பிக்கணும் எங்களோட கிராமத்துல அப்படின்னா, அது சம்பந்தமான விஷயங்கள். மண்பானை எனக்கு தயாரிக்க தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே, நான் என்ன பண்றது? எனக்கு வந்து பணம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இல்லையா? இந்த இடத்துல தான் MSME அவங்களுக்கு பயங்கரமா வந்து கவர்மெண்ட் அதுக்காக போடுற எஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒருவேளை அந்த தொழில் தெரில அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேடீஸ்க்கு வந்து இந்த ஆரி ஒர்க்லாம் வந்து இந்த பிளவுஸ் மெட்டீரியல்ஸ்ல வந்து ஆரி ஒர்க் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதை நீங்க என்ன பண்ணலாம்? எக்ஸ்பர்ட் ஆகி நல்லா வந்து அந்த தொழில்ல நீங்க சிறந்து விளங்கலாம். நான் ஏற்கனவே 2, 3 விஷயம் சொல்லிட்டேன். இந்த மில்லட்ஸ் அந்த அந்த சிறுதானிய உணவுகளை நிறைய விஷயங்களை வந்து பொடி மாதிரி தயாரிச்சு ஒரு சத்தான உணவை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அதுக்குரிய மிஷினை என்ன பண்றாங்க? மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நீங்க தயாரிக்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க? இந்த லேடிஸ்க்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. இந்த ஃபண்ட் அலோகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நியர்லி 35% வரைக்கும் இந்த சப்சிடின்னு உங்களுக்கு வருது. அப்போ பேலன்ஸ் வந்து 15,000 மட்டும்தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க உங்களுக்கு எதுல திறமை இருக்குன்னு பாருங்க. எனக்கு படிப்பு வருதுன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பாருங்க. எனக்கு படிப்பு தெரியாது, ஆனா என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில்ல நான் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழிலா கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாலே, இந்த ஸ்கீம்ல இருக்கிற அத்தனை விஷயங்களும் நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரியும். ஒருவேளை எனக்கு இதை போய் பார்க்க தெரியல அப்படின்னு சொன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயே டிக் ஆஃபீஸ் இருக்கும். அவங்களோட டெப்டி டைரக்டரை போய் நீங்க மீட் பண்ணுங்க. எனக்கு இந்த தொழில் தெரியும், இதுக்கு வந்து நீங்க எவ்வளோ லோன் தருவீங்க, அப்போ அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் எங்கே போய் அட்டன் பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கவர்மெண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, ஒன்று உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் உங்க கையில இருக்கு. அதன் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்? சிறுக சிறுக சம்பாதிச்சு சேமிச்சு உங்களோட வாழ்க்கை ஒரு கட்டத்துல இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஏதோ ஒரு விஷயமும் என்கிட்ட இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்காம, யாராவது ஒரு ஆள் வந்து புஷ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பூன் ஃபீடிங் அதாவது சொல்லுவாங்களே, வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இல்லாம, நான் என்ன செய்ய போறேன், எனக்கு வாய்ப்பு எங்க இருக்கு, நம்ம தான் தேடி போகணும். சொல்லுவாங்களே, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்ஸ் அட் த டோர். அதே ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் டைம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, முதல் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கண்டிப்பா இருக்காது. அப்ப யாராவது நம்மளுக்கு இப்படி ஒரு தகவல் சொல்றாங்களா, அது என்ன அப்படின்றத போய் நான் சொன்ன அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. இது கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு. ஒன்னே ஒன்று நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு. ஓகே, சிலருக்கு எனக்கு எந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு தெரில, பட் நான் சொல்லி கொடுத்தா கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, போய் நான் எனக்கு இந்த விஷயத்த நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், இதை கத்துக்கிட்டு நான் அதை தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன்னா, அப்ப அது சம்பந்தமான நபரை நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு தொழிலதிபரா நீங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாய்ப்பை வந்து உடனே போய் அதுக்குரிய வெப்சைட்லயோ, இல்லை எனக்கு வாசிக்க தெரியாது படிக்க தெரியாது அப்படின்ற நிலையில யாரும் இருக்க மாட்டீங்க. இன்னொன்னுங்க, படிப்புனால மட்டும்தான் நம்ம வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டிலும், திறமைன்னு ஒன்று இருக்கு. அந்த திறமையை கரெக்டான இடத்துல போட்டு நீங்க வந்தீங்கன்னா கூட வாழ்க்கையில முக்கியமான இடத்துக்கு வந்து வரலாம். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க நல்ல ஒரு உமன் ஆண்டர்பிரினரா வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாரின்ல போய் நீங்க நல்லா நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு அங்க போய் என்னோட நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் மேக்சிமம் வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் ஃபண்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஃபண்டை கொடுத்துட்டு, ஏன்னா நீங்க டிராவல் பண்ணணும் இல்லையா, அந்த ஃபண்டு நீங்க என்ன செலவு பண்றீங்களோ 10% வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு வேலை, நீங்க தொழிலை கத்துக்கிறீங்க, தொழில் அப்ளை பண்றீங்க, லோன் எடுக்கிறீங்க, அதை நல்லபடியா வந்து எதுக்காக லோன் முக்கியமான விஷயம், எதுக்காக லோன் வாங்கிங்களோ அந்த அந்த லோன் வாங்கின விஷயத்துக்குரிய தொழிலை பண்ணுங்க. தொழிலை பண்ணி
நான் என்னோட நிறுவனத்தை மாவட்டத்திலிருந்து